ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து அட்டஸ்டேஷன் துபாயோட அட்டஸ்டேஷன் எப்படி இருக்குன்றது கேட்குறீங்க. ஸோ இதுதான் நம்ம கையில் இருக்கிறது. இன்றைக்கி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோடது. ஸோ இதில் தான் நம்ம வந்து அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே உங்களுக்கு தெரியும், எப்போவுமே வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் தான் பேக் சைடில் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான். ஸோ பேக் சைடில் பாருங்கள், இதுதான் துபாயோட யூஏஇ எம்பசி அட்டஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து யூஏ எம்பசி அட்டஸ்டேஷன் நாட்ரி அண்ட் எஸ்டிஎம் மூணுமே பண்ணியிருக்கு. ப்ளஸ் வந்து அப்போஸ்டல் ஆல்ரெடி பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கு. ஸோ துபாய் நாட்டுக்கு நம்ம வேலைக்காக நம்ம வீசாவில் நம்ம போகணும் அப்படின்னா, வேலை தேடி போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி நம்ம படிச்சிருக்க சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டஸ்டேஷன் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட டிப்ளமோ சர்டிஃபிகேட்டோ இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட்டோ என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை கம்பல்சரி அட்டஸ்டேஷன் பண்ணுறது நல்லது. ஸோ வெரிஃபிகேஷன் இதுதான். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரிஜினல் தான் பண்ணணும். ஸோ நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க, ஒரிஜினல் தான் பண்ணுமா, ஒரிஜினல் சேஃப் தானான்றதான் கேட்குறீங்க. ஏன்னா நம்ம வந்து இந்தியாவில் முடித்த ஒரு சர்டிஃபிகேட்டை ஃபாரின் கண்ட்ரீஸில் போகும்போது அந்த நாட்டுக்கான அட்டஸ்டேஷன் கம்பல்சரி பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ யூனிவர்சிட்டி வைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி அட்டஸ்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எங்களோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து துபாய் அட்டஸ்டேஷன் பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.